ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள், நான் இன்றைக்கி கவுனி அரிசி தோசை அண்ட் இட்லி செய்யலான்னுட்டுன்னு இருக்கேன். பாருங்கள், அதுக்கு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கவுனி அரிசி பிராண்ட் பார்த்திங்கன்னா கவுனி அரிசி. இந்த கவுனி அரிசி நான் ஒரு கப்பு எடுக்கிறேன். ஒரு கப்பு சாதா தோசை அரிசி, அதே அளவுக்கு சாதா தோசை அரிசி ஒரு கப்பு எடுத்துருக்கேன். இன்னும் இதில் பாதி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, பாருங்கள், இதில் பாதி அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிட்டு இது மூணையும் ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற போடலாம். இல்லை காலையிலனாக்கா ஒரு 4 to 5 hours நல்லா ஊற போட்டு நம்ம எப்போவும் தோசைக்கு அரைக்கிறாப்பில் அரைச்சி வச்சுக்கிட்டாக்கா இதில் அருமையான இட்லியும் தோசையும் வந்துடும். கவுனி அரிசி எனக்கு பிராண்டு நான் இது வாங்கியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்கிது, உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்குதுன்னுட்டுன்னு அந்த பிராண்டை வாங்கிக்கிடுங்க. இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. கவுனி சுகருக்கு நல்லது. பின்ன இப்போது பாரம்பரிய அரிசிங்க சாப்பிட்ணுன்றாங்க. ஸோ இது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் அந்த மாவு அரிசி ஊற போட்டு மாவாக ஆட்டி எடுத்துக்கிட்டு இதில் நம்ம தோசை இட்லி எது செஞ்சாலும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இட்லி அருமையாக வந்திருக்குது, கவுனி இட்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கவுனி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே போல் அதில் ஒரு தோசை சுட்டேன், அதுவும் நல்லா வந்திருக்குது. வித் இந்த கார சட்னி, தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு, பொரிக்கடலை வச்சு அரைக்கிற ஒரு கார சட்னி. இதுக்கு இது மேட்ச் ஆகும். உங்களுக்கு வேறு என்ன சட்னி அரைச்சி செய்யணும் சாப்பிட்லாம். நம்ம எப்பவும் சாதாரண அரிசியிலே செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஒரு ஹெல்த்தியாக இந்த கவுனி அரிசி இட்லி தோசை ரொம்ப பெஸ்ட் ஃபார் ஹெல்த்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹால் டு ஹால் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.